ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா குரு அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி நாம் அனைவரும் பெறுவோம். மகாரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருளாசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, பெரியோர்களே, மகான்களே, ஞானிகளே, அனைவரையும் மனமொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லப்படக்கூடிய அகஸ்திய பெருமானார் அருளிய விநாயகர் தத்துவத்தை நாம் இங்கு பார்ப்போம். விநாயகர் தத்துவத்தில் என இங்க நமக்கு குரு என்ன கொடுக்குறாங்க? சாமி, உயிரே கடவுள், உடலே கோயில், என்னும் எண்ணமே இறைவன், உணர்வின் செயலே தெய்வம். அப்ப கோயில் எல்லாம் தெய்வம் இல்லைங்களா? கடவுள் இல்லைங்களா? கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி வருது. அவசியம் கோயிலுக்கு போகணுங்க. கோயிலில் போய் எப்படி அந்த நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு வரணுங்கிறதுக்கு குரு வேணும் இல்லைங்க. கோயிலில் போய் என்ன பண்றோம்? அழுது கண்ணா உடனே அழுது வேண்டி, அதாவது வேண்டி விரதம் இருந்து, பசி பட்னியோட விரதம் இருந்து வேண்டி கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக்கிட்டு வேதனையை தான் எடுத்து கூட்டிகிட்டு இருக்கோம். அப்போ வேதனையை கூட்ட என்ன ஆகும்? நோய் தான் வரும். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவாக நமக்கு குரு அருள் பாலிக்கின்றார். ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள். அப்ப என்ன செய்யணும்? அப்ப இது விநாயகர் தத்துவத்தில் என்ன சொல்கின்றார் பாப்பமா? பிள்ளையார் யானையுடைய முகத்தை போட்டு மனிதனுடைய உடலை காட்டி அங்க காமிக்கிறாங்க. இந்த பிள்ளையார் நீ சிந்தித்து பார். யானை 1000 கிலோ தூக்கும். மனிதன் ஆயிரக்கணக்கான கிலோக்களை வான்வீதியில், லட்சம் கிலோ வான்வீதியில் பறக்க விடுறான். இது இன்றைய விஞ்ஞான உலகம். இது எப்படி மனிதனுடைய வலு என்ன அப்படிங்கிறத அகத்திய பெருமானார் கொடுக்கிறார். முழு முதற் கடவுள் என்று சொல்லுகின்றார் மனிதனை. முழு முதற் கடவுள் யாரு? பிள்ளையார், விநாயகர். யாருங்க விநாயகர்? விநாயகர்னா யாருங்க? வினைகளுக்கெல்லாம் நாயகன் விநாயகன். எந்த வினை? தாய் தந்தையர்களால் சேர்க்கப்பட்ட வினைக்கொப்பவும், தாய் கருவறையில் 90 நாள் வரைக்கும் சேர்க்கப்பட்ட வினைக்கொப்பவும், விண்ணில் உயிராக இருந்து இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சேர்த்து கொண்ட வினைக்கொப்பவும், வினைக்கு நாயகனாக இருக்கிறது. தாய் தந்தையர்களால் சேர்க்கப்பட்ட வினை, தாயின் கருவறையில் சேர்க்கப்பட்ட வினை, முன்னோர்கள் மூதாதையர்கள் குலதெய்வங்கள் சேர்த்துக் கொண்ட வினை, விண்ணில் உயிராக தோன்றி இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாம் சேர்த்துக் கொண்ட வினை. 4 வினைகள். வினைக்கு நாயகனாக இருக்கின்றோம். அப்போ நாம ஒண்ணு நினைக்கிறோம், அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வினை அப்படி முன்னாடி விதியா நின்றுட்டு அதை மறைச்சிட்டு நிக்குது. அப்ப அதை நீக்கணும்னா என்ன செய்யணும்? அதை வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்?
சர்வ விஷத்தையும் சர்வ விஷத்தையும் வென்றது அகத்தியன். துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். அவர்தான் விநாயகர் தத்துவத்தை அருளினார். ஆக விநாயகர் கோவிலுக்கு போன உடனே என்ன செய்யணும்? இந்த தெய்வத்தை அருளி அந்த மகர்ஷி துருவ நட்சத்திரத்தின் பேரொளி நான் பெறணும், என் உடல் முழுவதும் படரணும், உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும், என்னை அறியாத சிந்தை இருள் நீங்கணும், என்னுள் அறியா சேர்ந்த தீயவணிகள் சாபவணிகள் பாவவணிகள் அனைத்தும் நீங்கணும், எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திடணும், இந்த ஆலயம் வருவோரெல்லாம் உடல் நலம் பெறணும், மனநலம் பெறணும், மனபலம் பெறணும், தொழில் வளம் பெறணும், செல்வம் பெறணும், செல்வாக்கு பெறணும்ட்டு இப்படி நாம பிரார்த்தனையை எடுக்கணும். அப்படிங்கிறத நமக்கு ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் தெளிவாக கொடுக்கின்றார். கணேசா, கணங்களுக்கெல்லாம் ஈசா, 1008 குணங்கள், ஒவ்வொரு குணமும் சிவகணங்களாக உள்ளே இருக்கிறது உடல்ல. இப்ப 1008 கணங்களுக்கெல்லாம் ஈசா எது? இந்த உயிரான ஈசன். புருவமத்தில இருக்கின்ற, புருவமத்தில தானே விபூதி விட்டு அங்கதானே குங்குமம் வைக்கிறோம். அதுதான் திருநீர். திரு என்பது உயிர், நீர் திருக்குறள். நமது திருங்கிறது உயிர், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சொல் திருக்குறள். எவ்வளவு அற்புதமா வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப விநாயகர் தத்துவத்தின் தன்மைகள் என்ன சொல்லுது? கணபதி, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இந்த உயிரான ஈசன் இருக்கின்றான். மூஷிக வாகனா, நாம் எதை சுவாசித்து வைக்கின்றோமோ, எதை சுவாசிக்கின்றோமோ அதற்கொப்ப இந்த உடலான தேரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க எண்ணி எப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆக எதை என்ன வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் யார், தான் யார், இந்த பிள்ளை யார், சிந்தித்துப்பார். எவ்வளவு தெளிவா அகத்திய மாமகரிஷி கொடுத்திருக்கின்றார்கள். அங்குச பாசவா, ஒரு அங்குசத்தை கொண்டு யானை அடக்கி ஆள்றோம். ஆனா மனிதனுடைய எண்ணத்தை அடக்கி ஆள முடியுதா? ஓடுது அங்க இங்கும் பயம். அது பயம், கோபம், குரோதம், ஆத்திரம், வெறுப்பு. அப்ப இது என்ன செய்யணும்? அதை ஒடுக்கி ஆள வேண்டும். அப்ப என்ன? நல்ல எண்ணம் ராமன். நல்ல எண்ணம் 10 தலை ராவணனின் கழுத்தை சீவிவிடும் என்பதை சாமி அம்மா உபதேசத்தில் கொடுப்பாங்க. அப்ப இதனுடைய தன்மைகள் எல்லாம் நாம் புரிந்து உணர்ந்து தெரிந்து தெளிந்த வாழ்க்கை வாழ வேண்டும். எங்கள் சொல்லுக்குள் இனிமையும் செயலனைத்தும் புனிதமும், நாங்கள் பார்ப்பதெல்லாம் நலமும், நாங்கள் பார்க்கும் குடும்பங்கள் எல்லாம் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. உயிரான ஈசன்ட்ட கேட்டாதாங்க எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு விநாயகர் தத்துவத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டு வரோம். எல்லா அன்பர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தயவு செய்து ஒன்று செய்யுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களுடைய கேள்வியை வைங்க. அப்பதான் நான் பதில் பேச முடியும். இன்னைக்கு தான் தலைப்புன்னு வச்சு பேசுறேன். ஏன்னா இதுக்கு டைமிங் ஆகும் தான் எனக்கு நல்லா தெரியும், முடிக்க முடியாது. அதனாலதான் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் பதிவாக அதை கொண்டு வந்திருக்கேன். ஆகவே உருவம், அருவம், அருவுருவம். அப்போ உருவத்தை காண்பிக்கின்றார்கள், உருவத்தை போட்டு காண்பிக்கின்றார்கள். அப்ப அகத்திய மகரிஷி அப்ப அந்த கல்லு சிலையை, விநாயகர் சிலையை வடிவமைக்கிறார். அப்ப முதல்ல எல்லாம் ஆதி காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் கலை நுட்பம் கிடையாது. அப்ப எல்லாம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப என்ன டிராயிங், அப்படியே விரலால தான் எல்லாத்தையும் டிராயிங் பண்ணும் மண்ணில். அப்புறம் அப்படியே வளருது. சொல்லே கிடையாதுங்க, பேச்சு மொழியே கிடையாது. ஆ ஊ அப்படிங்கிறது தான். அகத்தியர் தான் அந்த தமிழ் மொழியை உருவாக்கி கொண்டு வந்தார். சாமி அழகா சொல்லுவார், முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது நாம தான், மனிதன் தான் கடவுள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம உயிர் விண்ணிலிருந்து இந்த பூமிக்கு வந்தது, கண்ணுக்கே தெரியாது இந்த உயிர்.
இப்ப நம்ம ரூமத்தில் இருக்கிற அந்த உயிர் கூட என்னன்னா உடலை விட்டு உயிர் பிரிஞ்சுன்னு சொன்னா உயிரை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. பார்க்கிறவங்க பார்ப்பாங்க. மகான்களாலும் பெரிய பெரிய சித்தர்களாலும் அதை பார்க்க முடியும். தியானத்தில் நல்லா வலுப்பெற்று இருந்தால் பார்க்கலாம். நல்ல வலுப்பெற்று அதை இது பண்ணிட்டு வந்துக்கிட்டே அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதையும் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கலாம். சரிங்களா? ஆக அந்த உயிரானது, விண்ணிலேருந்து வந்த உயிரானது ஒரு தாவர செடியில் போய் அது விழுந்து அந்த தாவரத்தை இனத்தோட சத்தை எடுத்து கண்ணுக்கே தெரியாத ஒரு புழுவாக இருந்து பல கோடி 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 சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக உருவாக்கிவிட்டது. மனிதனாக பிறந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சின்ன குழந்தையா இருக்கோம், அப்புறம் படிக்கிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம், கல்யாணம் ஆகுது, தொழில் பண்ணுறோம், குடும்பம், குழந்தைங்க, குட்டிங்க, இப்படி போகுது, வயசாகிடுது, உடலை விட்டு உயிரான்மா பிரிஞ்சிருது. அப்புறம் இந்த மனித பிறவிக்கு பிறந்ததனுடைய முக்கிய நோக்கம் என்ன? இந்த பிறவியுடைய தன்மையில நாம எப்படி அதை அதில் உள்ள புண்ணியத்தை சேர்த்து அந்த நாம பிறவியில்லா நிலை அந்த பிறவியை அறுக்கணும்ல. மறுபடியும் கீழான பிறப்புக்கு போயிடக்கூடாது. ஞானவர் சொல்கின்றார்கள். என்ன சொல்றாரு? நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். அப்ப இன்றைய செயல் நமக்கு என்னவாக இருக்க வேண்டும்? நல்ல பேச்சு, நல்ல எண்ணம், நல்ல நிலைகளாக இருக்க வேண்டும். ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. உயிர் ஈஸ்வரலோகம், நுகர்ந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்த பின் இந்திரலோகம், உடலின் உணர்வின் தன்மைகள் சிவலோகம், நுகர்ந்த உணர்வுகள் கருவாகி அணுவானால் பிரம்மலோகம், வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் பெருகினால் நரகலோகம், அருள் ஒளி என்ற உணர்வுகள் நமக்குள் பெருகினால் சொர்க்கலோகம். நாம் அந்த ஒளிக்கு போகணும் இல்லைங்க. தியானம் பண்றோமா? சாமி சொன்னபடி தியானம் செய்யலாமா? செய்யலாம். ரொம்ப ஈஸி. காலையில் ஒரு 10 நிமிஷம், பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ, இரவு படுக்க உள்ள ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமோ, அது ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ ஆத்மபுத்தி. அப்போ தியானம்ங்கிறது என்ன? அம்மா அப்பார்லால், ஓம் ஈஸ்வரா குருதேவா, அம்மா அப்பார்லால், குருவர் அம்மா அப்பா அருளாசியை நாங்கள் பெறணும், குருவின் அருளாசியை நாங்கள் பெறணும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி நாங்கள் பெறணும். துருவ நட்சத்திரத்தின், ஏன்னா விநாயகர் தத்துவத்தை அருளியது துருவ நட்சத்திரம், அகத்தியம் தான். அப்போ துருவ நட்சத்திரமா இருக்காரு. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி நாங்கள் பெறணும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படரணும், இரத்த நாளங்களில் கலக்கணும், இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும், எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படரணும், உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெறணும், எங்களை அறியாது சேர்ந்த இந்த ஜீவனுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெறணும்ட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும்? துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளி எங்கள் இரத்த நாளங்களில் கலக்கணும், எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படணும், எங்கள் உடல் உறுப்புகளில் அறியாது சேர்ந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் நீங்கணும், சர்வ நோய்களும் பிணிகளும் வலிகளும் உடலை விட்டு நீங்கணும், எங்கள் குழந்தைங்கள்லாம், எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களாம், குடும்பத்தில் உள்ள குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை சிறக்கணும். கர்ப்பிணி பெண் வீட்டில் இருந்ததுன்னா அந்த கருவில் வளர்கிற குழந்தை அகத்தின் எவ்வாறு சக்தியை பெற்றானோ, சக்தியை எப்படி தாய் கருவறையில் எவ்வாறு சக்தியை பெற்றானோ அதே சக்தியை அந்த அருள்ஞான குழந்தையாக சர்வ விஷத்தையும் வெல்லும் குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கணும். குழந்தை உருவாகி பிறக்கணும், உலகை காக்கணும், உத்தம ஞானியாக அந்த குழந்தை வளரணும். இப்படி நாம் எடுத்து கொண்டு வந்தோம்னா வினைக்கு நாயகன் விநாயகன் என்ற நிலையை நாம் பெறலாம்.
சரிங்க, இதெல்லாம் செஞ்சால் சாமியாரெல்லாம் போயிடணும். இப்போ நான் என்ன சாமியாராக இருக்கேன்? என்னை பார்த்து யாராச்சும் சாமியார்னு சொல்ல முடியுமா? சும்மா இந்த இப்போ வீடியோ எல்லாருக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு இது போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதானே தவிர இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக பேரானந்தமாக எல்லாத்தையும் நீங்கள் இதுக்காக எதையும் விட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு தியானம் தொழில் குடும்பம், தியானம் தொழில் குடும்பம், இப்படியே மகிழ்ச்சி பேரானந்தம் எல்லாத்தையும் அன்பாக வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போகிறது தானேங்க வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ்ந்திடுவோம், பேரானந்தமான நிலையை பெற்றிடுவோம், என்றும் அருள் மகிழ்ச்சிகளின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்திடுவோம் ஈஸ்வரா என்று சொல்லி இதை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆக அந்த அகஸ்தியன் எவ்வாறு இந்த சக்தியை பெற்றான்? அவன் துருவ நட்சத்திரம் என விநாயகர் தத்துவத்தை சொல்லணும்னா முழுமையாக சொல்லிவிடணும். அதையும் சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அகஸ்தியன் தன் தாய் கருவறையில் அந்த பூர்வ புண்ணியமாக அவருக்கு கிடைக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அகஸ்தியன் தன் தாய் கருவறையில் அந்த சக்தியை பெறுகிறார். எப்படி? இப்போ பாம்போ தேளோ யானையோ சிங்கமோ புலியோ இப்படியெல்லாம் வர்றதுன்னா அஞ்சு நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய காலங்களில் அகத்தியருடைய தாய் தந்தையர் அவங்க வம்சாவளிகள்லாம் புலஸ்தியர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாம்பு வந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அந்த ஒரு வேரை எடுத்தாங்கன்னா அந்த பாம்பு மிரட்டின்னு ஒரு வேர் இருக்குது. அந்த பாம்பு மிரட்டி வேரை பிடிச்சாங்கன்னா பாம்பு பம்மிட்டு ஓடும். இப்போ அந்த புளி மிரட்டி வேர்னு இருக்குது. அந்த புளி மிரட்டி வேரை பிடிச்சோம்னு சொன்னால் பம்மிட்டு ஓடும். அதுபோல் என்னென்னா மின்னல் தேக்கி அப்படின்ட்டு மின்னல் தேக்கி நிலைகள் இருக்குது, வேர்கள் இருக்குது, விழுதுகள் இருக்குது. அது தூக்கணும்னு சொன்னோம்னா அதெல்லாம் எல்லாத்துக்கும் நோய் நீக்கும் மருந்துகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, நல்லா அரைச்சி ஒடுக்கி மேலே அப்படியே முலாமாக பூசிக்கிறாங்க. யார்? விஷ ஜந்துக்கள், விஷ ஈக்களோ கொசுக்களோ கடிக்காத வண்ணம். ஏன்னா அகத்தியர் தாய் கருவறையில் அந்த அம்மா உடலில் இருக்கும் அந்த கருவறையில் வளரும்போது அதுபோல் பாதுகாப்பாக வளர்றார். அவ்வளோ அருமையான நிலையில் இந்த சத்து என்ன தாய் அந்த மேலே போட்டிக்கிட்ட முடாமான சத்து என்ன செய்யுது, தாய் கருவறையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு போய் கிடைக்குதுங்க. இது எப்படி சாத்தியக்கூறு அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, பெரியவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு போகிறீங்க. அதாவது என்னென்னா, கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு தேள் கொட்டிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே அது மருந்து கொடுத்து அதை சரி பண்ணிடுவாங்க அந்த நேரத்தில். இப்போ இது என்ன செய்யும், இந்த குழந்தை கருவில் இருக்கிற குழந்தைக்கு போய் அந்த சத்து சேர்ந்து அந்த குழந்தை பிறந்து வளரும் பருவத்தில் தேள் கொட்டினா அந்த குழந்தைக்கு விஷம் ஏறாதுங்க. இதுதான் பூர்வ புண்ணிய சக்தி அப்படிங்கிறது. சரிங்களா? ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், சாமி சர்க்குருதேவர் அருளால், அகத்திய மாமகர்ஷனர் சத்தியம், துருவ மாமகர்ஷனர் சத்தியம், துருவ நட்சத்திரத்தின் பேரருடும் பேரடியும் நாம் அனைவரும் பெறுவோம். நம்மில் அறியாது சேர்ந்த தீவினைகள், சாமவினைகள், பாவனைகள் அனைத்தும் நீக்குவோம். அனைவரும் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம் பெற்று, தொழில் வளம் பெற்று, செல்வம் பெற்று, செல்வாக்கு பெற்று, சொல்லில் இனிமை பெற்று, செயலில் புனிதம் பெற்று, மலரின் மனம் பெற்று, மகிழ்ந்துவான் சக்தி பெற்று, அருள் மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இதை நிறைவு செய்துக்கலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.